ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மீன லக்னம் மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி என்ற பதிவானது லக்னத்தை எண்ணி வர 11ஆம் பாவகமான 11ஆம் ராசியான மகர ராசின்னு பதிவாக வைக்கல. இந்த மகர ராசி சாரம் இருக்குது. நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் கேது பலன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கும் போது இந்த பதிவாக இந்த பதிவானது பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசி உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ராசி கட்ட நவாஸ் ரெண்டு கடை கொடுத்துருப்போம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தை 12 கட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கட்டத்தை ஒரு கட்டத்தில் லான் போட்டிருப்பாங்க. அதான் உங்கள் லக்கணம் முதல் பாவம் 1ஆம் வீடு. ஓகேங்களா? அப்போ அதாவது 1 2 3 4 5 6 7 9 10 11 எண்ணி வர 11ஆம் பாவத்தோட பதிவு. ஓகேங்களா? அப்போ ரைட். அப்போ நட்சத்திர சாரம் எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, ராசி எடுத்து முன் பேச்சு அல்லது நவாசோட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. சாரம்னாக்கா ஃபஸ்ட்டு கிரகத்தை கொடுத்துருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்தை கொடுத்துருப்பாங்க. அதாவது நட்சத்திரங்களை அதாவது வரிசைட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா வரிசை அதோட வாயிலாக தான் உங்களுடைய பயணத்தில் தான் உங்களோட தசாபுத்தி கிரகங்கள் பயணித்து உங்களுக்கு தசாபுத்தி பலன் அளிக்கிறாங்கன்னு தான் பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுட்டு பதிவு பார்த்து சிறப்பாக இருக்கும். சரி ரைட். நாங்கள் மீனலக்கணம் மீனராசிக்கிறது பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாதுங்க. மீனலக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் உங்களுக்கு கேது புத்தி நடக்குமானால் லக்கண பாவம் இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கோடி தசா பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 11 கோடி 12 கோடி சனி திசையில் கேது புத்தி. அப்போ எத்தனை நாட்கள் செயல்பட்டு கேட்டிங்கனாக்கா சனி திசையில் சனி திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குது. சனி திசையில் கேது புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருடம் 1 மாதமும் 9 நாட்களும் செயல்பட்டு. ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர அதாவது 11ஆம் பாவம் 11ஆம் ராசினா மகராசி என்ன நஷ்ட சாரம் பார்த்துலாம். இப்போ இன்னும் நஷ்ட சாரம் இருக்குதுங்க மகராசியில் பார்த்தீங்கன்னாக்கா உத்திராடம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். திருவோணம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு உத்திராடம் சாரத்தில் அதாவது 6 கோடி சாரம் இல்லைங்களா? உத்திராடம் சாரம் சூரியனோட சாரம் 6 கோடி சாரத்தில் உங்களுடைய கேது பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் பலனை போய் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க? 11 சம்மந்தப்படுது. அப்போ 6 சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்படுறார். அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது வளர்ப்பு தாய் மூலியமாக நம்ம லாபம் வருவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண் மூலியமாக லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். அதெல்லாம் சச்சரவு பிரச்சனைகள் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊருக்குள்ளே சொன்னாவே நம்மளை தெரிகிற அளவுக்கு ஒரு நம்மளோட ஒரு தாயோட அழைச்சி தாயோட வர்க்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ நம்ம வளர்ப்பு தாயாக இருக்கட்டும், நம்ம தாய் மாமனாக இருக்கட்டும், ஓகேங்களா, நம்ம வேலையாட்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு தொடர்பில் கொஞ்சம் வெளியில் ஒரு பிறப்பத்தில் இருக்கிறவங்க நம்மளுக்கு வருவாங்க. ஓகேங்களா? அப்போ அது மூலிமா நம்ம வந்து லாபத்தை பெறுறது, அது மூலிமா நம்ம சமூகத்தில் நம்ம செயல்படுறது பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அரசு மூலிமா நம்மளுக்கு வந்து பெருசாக ஒரு இது எதிர்பார்க்குறோம்னா நம்ம கிடைக்காத போகிறது, தடை தாமதம் ஆகிறது, ஒரு தாய் மாமன் தடங்களாகிறது, ஒரு வளர்ப்பு தாய் மூலம் தடங்களாகிறது, வேலையாட்கள் மூலம் தடுமாட்டம் ஆகிறது. ஓகேங்களா? அப்போ இன்னொருத்தர் உழைப்பில் நாம் வந்து ஆட்டை போலாம் அதுவும் தடை தாமதம் ஆகிறது. ஓகேங்களா? எல்லாத்துலேயும் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு அப்ரோச் பண்ணாமல் சின்ன ஒரு பாயிண்ட்டை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அப்போ லாவாதிபதி தசாவுக்கு வந்து கேது பயணிக்கிறார். அப்போ 6 கோடி சாரம் வாங்குறார். அப்போ இந்த இடத்துல என்னங்க அப்போ நம்மளுக்கு நோய் நொடி பிரச்சனை வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. அப்போ தேவையில்லாத பிரச்சனையாக தான் இருக்கும். அப்போ அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எண்ணங்கள் நிறைவேறதுக்காக வருமானம் நம்ம எண்ணத்தை மிஸ்டேக் பண்ணுறதா வரும். அப்போ அதெல்லாம் தெளிவு பண்ணினாவே நம்ம இந்த நேரத்தில் ஜெயிச்ச மாதிரி. ஓகே, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்தை போகலாங்க. அடுத்தது என்ன சாரம் இருக்குதுங்க? அடுத்து திருவோண சாரம் இல்லைங்களா? அப்போ 5 கோடி சாரம். அப்போ 5 கோடி சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 11 சம்மந்தப்படுது, 5 சம்மந்தம் மேலே கேது சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு மனைவி வழி சொத்துக்குனாக்கா நம்ம தாயார் வழி சொத்து மனைவி வழி சொத்துனா பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நேர் வழி சொத்து கரெக்டான சொத்து நியாயமாக சம்பாதி சொத்தாக இருந்தால் நம்ம கைக்கு வருங்க. அது மூலம் லாபத்தை நம்ம அடையலாம், சொகுசாக அனுபவிச்சிக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஒரு பாவப்பட்ட சொத்தாக இருக்குது, ஒருத்தர்கிட்ட ஒரு மோசடி பண்ணுவாங்க சொத்தாக இருந்தால் நம்மளுக்கு கிடைக்காது, அது மூலம் லாபத்தை பெற முடியாது. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம குழந்தை மூலியமாக பெறக்கூடிய லாபம். ஓகேங்களா? அப்போ அது மூலியம் பார்த்தீங்கன்னாக்கா தாமத நிலையை தான் கொடுக்கும். அப்போ பெண் குழந்தைனா ஆண் குழந்தை, அப்போ ஆண் குழந்தை பெண் குழந்தை. ஓகேங்களா? அப்போ அது மூலம் அது எண்ணத்தை நம்ம நிறைவேற்ற முடியாதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைக்கு நம்ம இது பண்ணால் தடை தாமதம் வரும். அப்போ பூரியத்தில் ஒரு விஷயத்தை எடுத்தால் தடை தாமதம் வரும். அப்போ அது மூலம் லாபத்தை பெற முடியும். லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு நம்ம எண்ணம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மத்திய தன்மை கொடுக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து அந்த மகரத்தில் கேது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல அமைப்பு கொடுப்பார். அப்படின்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அது வாங்கின சாரம் என்ன 5 கோடி சாரம். அப்போ இந்த இடத்துல என்னங்க இயற்கை வளத்தை தொட்டோம்னா ஜெயிச்சோம். ஓகேங்களா? அப்போ இயற்கை வளம்னா இயற்கை வளர்ச்சின்னா ஒரு உணவுப் பொருட்கள், ஒரு கீரை காய்கறி,
மூலிகை சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனநல ஒரு டாக்டராக இருக்கிறது, ஒரு வைத்தியம் பார்க்குறது, ஒரு மனநல தியானம் பண்ணுற பீடம், இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சாதத்தை கொடுப்பாங்க. ஏன்னா மன உளைச்சலையும் மன பீதியும் நம்மளுக்கு ஒரு டாட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சார் என்ன சார் இருக்குது? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் அவிட்ட சார் இல்லைங்களா? அவிட்ட சார் பார்த்தீங்கன்னா 2 கூட 9 கூட சார் இல்லைங்களா? அப்போ வந்து 11 சம்மந்தப்பட்டு 2 9 சம்மந்தப்பட்டு கேது மேலே பயணிக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் கொடுக்குற வாக்குறுதி பெருசாக காப்பாற்ற முடியாதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாம் நம்ம லாபத்துக்காக, நம்ம முயற்சிக்காக, நம்மளோட விருப்பத்துக்காக நம்ம இந்த இடத்துல பொய் பேசுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட தந்தையர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசணும். கொடுக்குற வாக்குறுதி காப்பாற்ற முடியாது. ஊருக்குள்ளே பார்த்து பெரிய மனுஷன் தருமுகத்தை காரிக்கிறத இந்த மாதிரி இருக்கிறாங்கனாக்கா பெருசாக இது பண்ண முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்து உஷாராக சூதனமாக நம்ம பயணிக்கிறது ஒரு கால சேர்ந்து வழிபடாகும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தன்னோட வருமானத்துக்காக, தன்னோட விருப்பத்துக்காக, நம்ம தன்னோட செயல்பாட்டுக்காக பார்த்தீங்கன்னாக்கா தந்தைகிட்ட போய் உதவி கேட்கறது, மூத்த சகோதரர்கிட்ட உதவி கேட்கறது, நண்பர்கிட்ட போய் கேட்கறது, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டு தான் நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்குமே தவிர நான் பெருசாக இந்த இடத்துல பெருசாக சாதிக்க தன்மை கம்மியாக தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா முருகர் கோயில் போய் நம்ம பிரார்த்தனை பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ முருகர் அருகாமையில் உள்ள சித்திர வழிபாடு பண்ணுறது, முருகர் ஆலயத்தில் உள்ள சித்திர வழிபாடு பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் முருகர் வழிபாடு பண்ணுறது, இல்லை செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் வழிபாடு பண்ணுறது, ராகு வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தை மூலியமாக நம்ம குடும்பத்துக்கு ஒரு வருமானம், நம்மளுக்கு ஒரு வருமானம், ஊருக்குள்ள பெரிய மனுஷன் எல்லா அமைப்புக்கும் நம்ம சிறப்பாக சீராக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது எவ்வளோ சொல்லலாம் பயணிச்சு சிறப்புன்னு என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.